ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு வடி பிரியாணி. இது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நான் எந்த குவான்டிட்டில பண்றேன்னு பாருங்க. அதே குவான்டிட்டில கண்டிப்பா நீங்களும் வீட்ல எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து இது என்னென்ன பொருள் நான் வச்சிருக்கேன்னு பாருங்க. அதே குவான்டிட்டில நீங்களும் வந்து எதனா பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிலோ செய்ய போறேன். அது 8 கிலோக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு குவான்டிட்டி சொல்றேன். நான் இது வெங்காயம் வந்து நல்லா நீட்ட வாக்குல இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு 4 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீட்ட வாக்கத்துல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி 3 கிலோ வந்து நான் தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மசாலா, இது வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது எல்லாமே வந்து 40 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் 600 கிராமு, நெய் 300 கிராமு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இது பேஸ்ட் நல்லா ஆகணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி நல்லா பால் மாதிரி இருக்கும். இது வந்து இஞ்சி, இது ரெண்டுமே வந்து நான் 600 எடுத்திருக்கேன். இது பச்சை மிளகா, இது 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து புதினாவும் கொத்தமல்லி ரெண்டு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இது அடியில் இருக்குது புதினா, இந்த இருக்குது பாருங்கள். இது புதினா கொத்தமல்லி, இதுமே 2 கட்டு, இது 2 கட்டு. புதினா 2 கட்டு, கொத்தமல்லி 2 கட்டு. இது நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து நான் சக்தி மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். வெறும் சில்லி பவுடர் தான். இது வந்து நான் 2 பாக்கெட்டு, ஒன்று 50 கிராம் 50 கிராமு. நான் 100 கிராம் போடலை, இது 75 கிராம் தான் நான் போட போகிறேன். ஸோ அதனால் 2 பாக்கெட் காமிச்சிருக்கேன். நான் வந்து டபரா வச்சுருக்கேன். இது வந்து நான் அடுப்பு பற்ற வைக்கல, சூடே இல்லை, பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நான் பச்சை மிளகாய் போட போகிறேன். எண்ணெய், இது வந்து நான் வந்து அது 600 கிராம். இது வந்து நம்ம எண்ணெய் இப்போ இதில் ஊற்றிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது நெய். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த கலர் வந்திருக்கு. இந்த கலர் வந்து பத்தாது, இன்னும் நல்லா வந்து பட்டை கலர் வரணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். இது கலரை வந்து நம்ம வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு போதுமானது. அரைச்சி வச்ச பூண்டு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இஞ்சி வந்து நம்ம போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும். கட் பண்ண தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா தக்காளி நல்லா வதக்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வதக்கிட்டே இருக்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நான் 75 கிராம் தான் போட்டிருக்கேன். மீதி 25 கிராம் நான் நிப்பாட்டிட்டேன். இது கூட வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். அது போட்டு அது 2-3மே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து தக்காளி கலர்ற வரைக்கும் நல்லா வந்து அந்த தொக்கு ஆகணும். அதுக்கு வந்து கைவிடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். நல்லா தக்காளி வந்து நல்லா பெருசு பெருசாக போட்டால் கூட நல்லா அந்த மெசஞ்சி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலரிட்டு இருந்தால் தான் நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலருங்க. அது ஏன் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா நம்ம அடி பிடிக்காம இருந்தால் தான் நல்லா வந்து அந்த தொக்கு மாதிரி வரும். அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் வராது. அதில் வந்து மிளகாத்தூளும் நம்ம சர்க்கரை உப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. இது வந்து நான் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். இது நம்ம இதில் போட்டுடலாம். இது கொஞ்சமாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பக்கத்தில் வந்து ஒரு டபராவில் வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் 8 கிலோ அரிசிக்கு வந்து நான் 9 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து நான் 9 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கலரணும்.
இது வந்து நான் கறி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து மேலே நான் புதினா போட்டு வச்சுருக்கேன்னா இதோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் புதினா எல்லாம் கொத்தமல்லி இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் 8 கிலோ அரிசிக்கு வந்து நான் 9 கிலோ வந்து கறி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருக்கேன். இது நல்லா எவ்வளோக்கு ஊறுதோ அவ்வளோக்கு நல்லா வந்து குவாண்டிட்டி நிறைய வரும். ஸோ அதனால வந்து புதினா கொத்தமல்லிலாம் இதில் போட்டு வச்சிருக்கேன். இது நான் வந்து வடிச்சுக்கிறேன். நான் ஒரு 5 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கேன். இது நம்ம இதில் போட்டுடலாம். இதில் விதையெல்லாம் இருக்கும். நம்ம கையால் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டுக்க வேண்டியது. நான் தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். தண்ணி வந்து நான் 2 கேன் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த 2 கேன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் தண்ணி. நான் அதில் வந்து 9 லிட்டர் தண்ணி வந்து நான் கிரேவிக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது மீதிய தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். நான் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு என் கை சைக்கு நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து 1 2 3 4 கைப்பிடி அளவு. இதோட வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 400 கிராம் கிட்ட வரும். அரிசி வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா போட்டுடலாம். இது நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு அந்த எந்த நிமிஷத்தில் வேகணும்னு நான் சொல்கிறேன் டைமிங்கு. இது வந்து நம்ம விறகடுப்பில் நம்ம செஞ்சோன்னா இது 5 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வெந்துடும். ஆனால் வந்து நம்ம கேஸில் செய்யறதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னா இது கொஞ்சம் வேக விடணும். அதனால நம்ம வெந்துடும். ஆனால் நான் சொன்ன டைமிங்லேயே வந்து நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் இல்லாமல் கரெக்டான டைமிங்கில் எடுத்துருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி வடி பாத்திரத்தில் மாதிரி துணி வச்சு நான் வடிச்சிருக்கேன். இதை வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு இதில் கொட்டிடணும். நம்ம அரிசி போட்டுட்டு இது வந்து கலரி விடக்கூடாது. மேலட்டமா நம்மள வந்து கொஞ்சம் பருப்பி மாதிரி விட்டுறணும். அவ்வளோதான், கலரிலாம் விடக்கூடாது. இது லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் மேலட்டா வேகிறதுக்காக. நம்ம ஏன்னா 10 நிமிஷம் அதெல்லாம் நம்ம எடுத்தோம். இது நம்ம தம் விட்டுடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து இது தம் விடுறதுக்காக நான் ஒரு 20 நிமிஷம் நான் விட்டுருக்கேன். வந்து ஒரு சின்ன டப்பரா தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி இருந்தால் நம்ம டம் போடுறதுக்காக மேலே வெயிட் போட்டு நம்ம டம் போட்டுடலாம். அதனால் நம்ம வெயிட்டுக்காக நான் இதை வச்சுருக்கேன். நான் டைமிங் வந்து ஒரு 20 நிமிஷம் நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்த்துக்கலாம். சாப்பாடு ஆயிடுச்சு. இது நம்ம பெரட்டி பார்க்கலாம். நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி போயிருக்கு. இங்கே பாருங்க, சாப்பாடு நல்லாவே இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது தான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி நான் ஆற வச்சுக்கிறேன்.
நான் வந்து எதுக்கு நான் இவ்வளோ குவான்டிட்டி நான் செஞ்சேன்னா, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு நான் சொல்லி வச்சுருந்தேன். என் பையனுக்கு பிறந்த நாள் நான் இன்றைக்கி வந்து நான் வீட்லேயே செஞ்சு நான் வந்து என் பையனை கூட்டிகிட்டு வந்து நான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால் நான் செஞ்சு ஒன்று ஒன்றா பார்சல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். அவனை கூட்டிகிட்டு போய் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ குவான்டிட்டியில் நான் செஞ்சேன்னா அதே மெத்தடில் நீங்கள் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.